Hi friends, welcome to RamAnis Atrocities. தீபாவளிக்கு செய்ய வேண்டிய பலகாரங்களை தான் நம்ம இப்போ கண்டினியூஸாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வரோம். அதிரசம் பார்த்துருக்கோம், முறுக்கு பார்த்துருக்கோம், குலோப் ஜாமுன் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரிப்பன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். சில ஏரியா சைடு ரிப்பன் பக்கோடான்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் சைடெலாம் சீவல்னு தான் சொல்லுவோம். வாங்க இன்றைக்கி அந்த ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்குவோம். ஒரு அகண்ட பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நான் காமிச்ச கிளாஸுக்கு 2 கிளாஸ் அரிசி மாவு நான் எடுத்துருக்கேன். 2 கிளாஸ் அரிசி மாவுக்கு கடலை மாவு எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா, கடலை மாவு 1/2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதாவது 1/2 கிளாஸ் கடலை மாவு, 2 கிளாஸ் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. 1.5 to 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். அரிசி மாவு, கடலை மாவு, உப்பு, மிளகாத்தூள், எள்ளு எல்லாமே சேர்த்துக்கிட்டோம். எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். மாவு கொஞ்சம் நெல்லுன்னே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நெல்லுன்னே நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாவு நல்லா பிசைஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிசைஞ்சு எடுத்துகிட்டு அடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா தள்ளன்னு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடாதீங்க. தள்ளன்னு பிசைஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக நான் பிசைஞ்சிருக்கேன். என்ன மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். மாவு ஊறணும் செய்யணும் அப்படின்ற அவசியமே நமக்கு கிடையாது. ஏன்னா மாவு நம்ம தள்ளன்னு தான் பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஸோ மாவை ஊற வைக்கலாம் வேண்டாம். பிசைஞ்ச உடனே நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ முறுக்கு புளிகிற அந்த அச்சில் அந்த மைனஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சீவல் போடுறது, இந்த தட்டு நான் மாட்டிக்கிட்டேன். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை தரட்டு அந்த அச்சில் நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். ரிப்பன் பக்கோடா புளியறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நாம் பொரிச்சு எடுத்துக்குவோம். எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வேணாம், ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் புழிஞ்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். நீங்கள் அதிலே பொரிச்சு எடுத்தீங்கனாலே போதும். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 2-3 மினிட்ஸ் தான். ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சேர்க்கும்போது எவ்வளோ நுரை வந்தது, இப்போ பார்த்தீங்களா நுரை அப்படியே குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த பக்கம் ஒரு 2-3 நிமிஷம், இந்த பக்கம் ஒரு 2-3 நிமிஷம், அவ்வளோதான் வெந்துடும். நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான வேலை இதெல்லாம். நுரை நல்லா அடங்கிருச்சு. ஸோ இப்போ நான் இந்த ரிப்பன் பக்கோடாவை வெளியில் எடுத்துக்கிறேன். மொத்தமே நம்ம எண்ணெயில் புழிஞ்சோம்னா ஒரு 3-4 நிமிஷம்தான் ஆகும். நமக்கு ரிப்பன் பக்கோடா நல்லா வெந்துடும். ஸோ இது மாதிரி நான் மிச்சம் இருக்கிற மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு எடுத்துக்கிறேன். டீ டைம் ஸ்நாக்ஸு செய்யணுமா, இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸு சாப்பிடணும் போல் இருக்குது, சீக்கிரமாக ஏதாவது ஸ்நாக்ஸு செய்யணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கடலை மாவும் அரிசி மாவும் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இருந்துச்சுன்னா சூப்பராக சுட சுட காரசாரமாக மொறுன்னு ஒரு ரிப்பன் பக்கோடாவை நம்மளே குயிக்காக ரெடி பண்ணிடலாம். அடுத்த செட்டு ரிப்பன் பக்கோடாவுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை நான் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கிறேன். மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நான் ரிப்பன் பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த தீபாவளிக்கு மறக்காமல் இந்த ரிப்பன் பக்கோடாவை செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை வீட்டில் செஞ்சுக்கலாம்.
நான் இப்போ என்கிட்ட இருந்த மாவு எல்லாத்தையுமே ரிப்பன் பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் எவ்வளோ மாவு சேர்த்து நீங்களும் பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்களா, பொரிச்சு எடுக்கும்போது எவ்வளோ ரிப்பன் பக்கோடா எனக்கு கிடச்சிருக்குன்னு. ஸோ இந்த தீபாவளிக்கு மறக்காமல் இந்த ரிப்பன் பக்கோடாவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. எப்படி வந்துச்சு, எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.